வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கல்லாமை. அதிகாரம் 29. அப்படின்னா கல்லாமை, திருட்டுத்தனம் இல்லாமை. இப்போ எல்லாம் திருடுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதப்பட்டவன், பசி பட்டினி அவங்கெல்லாம் திருடுறது கிடையாது. எவ்வளவோ பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. ஆனாலும் அந்த அந்த அற்ப பேராசைன்னு தான் சொல்லணும். இவங்க மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரியான திருட்டுத்தனத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இவங்களை பார்த்து எதிர்வரும் சமுதாயம், இந்த வளர்ந்து வர குழந்தைங்கள்லாம் என்ன நினைக்கும், இது ஒரு ஹேபிட், இது ஒரு ஹாபி, இது ஒரு ஒரு விளையாட்டா நினைச்சு அதை செய்யற பழக்கம் பிற்காலத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. ஸோ அதாவது 5ல் வளையாதது 50ல் வளையுமா? நிச்சயமா முடியாது. ஒரு மூங்கில் சின்னதா இருக்கும்போதே அதை ஈஸியா நம்ம வளைஞ்சிடும். அதே ஒரு 50 வயசுக்கு ஆன ஒரு பெரிய மூங்கில் மரத்தை நம்மால கையால வளைக்க முடியுமா? முடியாது. ஸோ நண்பர்களே, பெற்றோர்களே, எல்லாரும் நாம தான் நம்ம குழந்தைங்களுக்கு முன் உதாரணமா இருக்கோம். அதை பத்தி வள்ளுவர் இந்த அதிகாரத்துல மிக தெளிவா சொல்றாரு. பார்ப்போமா? யார்கிட்டையும் கெட்ட பேர் இல்லாம வாழ நினைப்பவன் எந்த ஒரு பொருளையும் பிறரிடமிருந்து திருடி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே மனதில் தோன்றாமல் மனதை பாதுகாக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க என்ன செய்யணும்? உங்க மனசளவுல கூட யார் பொருளையும் களவாடக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். குற்ற செயல்களை மனதில் எண்ணுவதே குற்றம். ஸோ நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி அந்த கெட்ட வார்த்தையை வாயில வரக்கூடாது, தப்பு, சாமி கண்ணை குத்திடும்லாம் சொல்லுவாங்க. ஸோ வள்ளுவர் என்ன சொல்ற பாருங்க, அந்த குற்ற செயல்களை மனதில் எண்ணுவதே குற்றம். அதாவது அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்ளலாம் என எண்ணுவதே தவறு அப்படின்றாரு பாருங்க. இப்போ இந்த மாதிரி குரல் எல்லாம் வளர்ந்து வரும் குழந்தைங்களுக்கு நாம எடுத்து சொல்லும் போது அவங்க எது நல்லது அப்படிங்கறத அவங்க கிராப் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. திருடுவதால் அதிக அளவு செல்வம் சேர்த்து விடலாம் என எண்ணி திருடுபவர், ஆனால் உண்மையில் தன்னுடைய சொந்த பொருள்களும் சேர்ந்து அழிந்து போகும். பாருங்க, ஆசை பேராசை இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போடும். உனக்கு சொந்தமான பொருளும் சேர்ந்து அழிஞ்சு போடுன்றாரு. ஒருவருடைய பொருளை திருடி சேர்த்த பின் அதிக அளவு சந்தோஷம் ஏற்படலாம். அடடா, அவனை ஏமாற்றி அவனை கொள்ளடிச்சு அவங்ககிட்ட இருந்து நம்ம திருடிட்டோம் அப்படின்னு நீ இன்னைக்கு சந்தோஷப்படலாம். ஆனா காலத்திற்கும் அழியாத துன்பத்தை நிச்சயமா உனக்கு சேரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தவர் எப்பொழுது ஏமாறுவார், அவர்கள் பொருளை எப்படி திருடுவது என காத்து இருப்பவர்களுக்கு இறைவனின் அருள் பெற தகுதியற்றவர்கள். பாருங்க, அடுத்தவனை எப்படி திருடலாம், அவன் எப்படி கொள்ளடிக்கலாம்னு நீ பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா கடவுள் உனக்கு அருள் கொடுப்பாரு, நல்ல புத்தி கொடுப்பாரு, நிறைய செல்வம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. திருடி பிழைப்பை நடத்துபவர் சிக்கனமாக அதே நேரத்தில் அறத்தினோடு வாழ மாட்டார். திருட்டு பையனுக்கு போய் என்ன இருக்குது, காசு சேர்த்து வைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வரணும் அப்படிலாம் யோசிப்போனா, இன்னைக்கு கொள்ளடிச்சு வந்தோமா, இன்னைக்கு சந்தோஷமா இருந்தோமா, இன்னைக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணோமா, அடுத்த நாள் நம்ம போய் திருடலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அதனால அவனுடைய குடும்பமும் மன வாழ்க்கையும் சரியா இருக்காது அப்படின்றது. அளவறிந்து சிக்கனத்தோடு வாழ்பவர்களிடம் அடுத்தவர் பொருளை திருடும் எண்ணமே இருக்காது. யார் ஒருத்தர் குடும்பத்தை சரியா வழிநடத்தி சிக்கனமா வழிநடத்தி தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல அறத்தை சொல்லிக் கொடுக்குறோனோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் பொருள் மீது எடுக்கக்கூடிய ஆசை வராது. ஏன்னா நாம எப்படி கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா பொருட்களை சேர்க்கிறோமோ அது மாதிரி தானே அடுத்தவனும் சேர்ப்பான்ற எண்ணம் அவனுக்குள்ள வரும்போது எல்லாமே சமமாக போய்விடும். உயிர்களை நேசித்து அடுத்தவர் பொருளுக்கு விரும்பாதவர் நெஞ்சில் அறம் குடியிருக்கும். எல்லா உயிர்களும் மேல அன்பையும் அடுத்தவங்க பொருள் மேல மதிப்பும் மரியாதையும் உள்ள அவருடைய மனசுல அறம் ஒழுக்கம் குடியிருக்கும். திருடி பிழைப்பவர் நெஞ்சில் வஞ்சகம் மட்டுமே இருக்கும். எப்ப யார் ஏமாறுவா அப்படின்னு திருடி கொள்ளலாம். திருட்டு தொழிலை தவிர மற்ற தொழில் செய்ய தெரியாதவர் திருட்டு தொழிலினாலே கெட்டு அழிவர். ஒரு பாம்பு சொல்ல போறவங்க, கத்தி எடுத்தவன கத்தி எழுதாதான் சாவு அப்படின்னு சொல்ல போறேன். அது மாதிரிதான் நீ திருட்டு தொழில் செய்யா, அதாவது எது மனதுக்கும் அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு, அது நஷ்டத்தை கொடுக்கும் நம்ம தெரியுதோ அந்த தொழிலை நம்ம செய்ய வேண்டாம். திருடி பிழைப்பவரின் உயிரே அவரின் உடலை வெறுக்கும் பொழுது, இப்போ நமக்கு நல்லா இருக்கும், ஆனா அந்த திருடி செய்யறாம அவனோட உயிரே இவன் இந்த மாதிரி ஒரு ஈனப்பிழப்பு இவன் உடம்புல நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த உயிரே எப்போ இவனை விட்டு வெளியில போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லவர்கள் உயிர்களை பார்த்தீங்கன்னா தேவர்கள் காத்து பொறுமையா காத்து அவரை வரவேற்பார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பல கருத்துக்கள் பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அருமையா சொல்லியிருக்கிறார். ஸோ சின்ன வயசுல இருந்தே 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்ற மாதிரி
சின்ன வயசிலிருந்தே நல்ல பழக்கங்களை, நல்ல அறத்தையும் அறநெறிகள் கருத்துக்களையும் சொல்லி குழந்தைங்களுக்கு வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலம் நன்மையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நன்றி.